தமிழக முதல்வர் வந்து அந்த 23 இஸ்லாமிய தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை அந்த அடிப்படையில் அந்த இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்போட தான் பேச்சுவார்த்தை. அது வேற யாரோட நினைச்சுக்கலாம், இந்துக்களாக நாளைக்கு யாராவது வந்து தனியாக கிளம்பி வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுல முதல்வர் சொன்ன யாருடன் பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்களோ அவர்களோட தான் பேச்சுவார்த்தை. அதை தெளிவுபடுத்துறது இங்கிலீஷ் அமைப்போட சார் நடக்கிறாங்களா, சார் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லை இல்லை நடத்திட்டு அவங்க இன்னைக்கு கூட்டம் போட்டுருக்காங்க. அவங்க 4 மணிக்கு கூட்டம் போட்டுருக்காங்க. அவங்க எப்போ எங்ககிட்ட வர்றாங்கன்னு தெரியணும். நான் போகிறேன், நான் போய் பேசுகிறேன் அவங்ககிட்ட. அதனால் எப்போன்றது முடியாது சொல்ல முடியாது. தெரிஞ்சோட சொல்கிறேன். பட் இன்றைக்கு அவர்களுடைய கூட்டம் இன்றைக்கு அவங்க பேசுறீங்களப்போ அந்த அமைப்புகிட்ட பேசுற மாதிரி. அந்த அந்த அமைப்புக்கு நீங்க தான் இந்த சினிமாவில் குழுவில் இருக்கிறனால அந்த அமைப்பு வேறு இங்க இருந்து நான் சார்பாக இன்னைக்கு நான் போய் பேசுகிறேன். அரசு உத்தரவுனால இல்லை இல்லை நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரச்சனை வந்து ரொம்ப சென்சிட்டிவானதான். ஆனால் ஒரு நீதிமன்றத்தை மீறி தனிநபர்கள் வந்து செயல்படுவது அது நல்லது. என்ன விஷயமாக இருக்கட்டும், இப்பவும் இருக்கும் பொழுது அவங்க அறிவுரை பண்ணியிருக்காங்க. அட்வைஸ் இதை விட ஒரு சிஎம்மோட அட்வைஸ் என்ன வேணும் சொல்லுங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணாங்க, பேசுங்கன்ட்டாங்க. அப்புறம் நேற்று சாப்பிட்டு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நேற்று ஈவினிங்கே நான் சொன்னேன். நேற்று ஈவினிங் நான் சொன்னேன். நான் பேச்சுவார்த்தை நான் யாரும் கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நான் அதை அவங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். அவங்க இன்னைக்கு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே ஸ்மூத் ஆகிட்டு வந்துருக்கு. அதனால நம்ம அப்படி நடந்துருக்கலாம்னு அந்த அவங்க நேற்று இன்னொரு இஸ்லாமிய அமைப்பு சேர்ந்து 2 பேரும் பேசினாங்க. அதுதான் தெரியும். அதுதான் அந்த கிளாரிட்டிக்காகத்தான் இப்போ நான் சொல்றேன். அதாவது வேற வேற அமைப்புகளையும் சொல்லி ஏன்னா யார் என்னன்னு தெரியாமல் உள்ள வந்து திசை இருக்கக்கூடாதுன்றதுக்காக முதல்வர் யாரும் பேசுவாங்க. தகவல் சொல்லிட்டீங்களா சார்? நீங்க பேசுறீங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? போட்டு வேற யாரும் கமர்சார் சார்பாக நீங்க போய் அந்த கூட்டமைப்போட பேச போறீங்களா? அவங்க அழைப்பு கொடுத்ததன் காரணத்தினால நீங்க மட்டும் தான் போறீங்களா? இன்னைக்கு வந்த எல்லாம் எந்த அழைப்பு விடுக்கப்படவில்லை. அந்த அமைப்பு அந்த கூட்டமைப்பை சேர்ந்த சில அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. பத்து நேரத்துக்கு முன்பு சொன்னதுனால தான் இப்போ நாங்கள் பேச தயார். நான் அவங்களோட மீடியேட் பண்ணி நீங்க சுமூகமா முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு சார். முதல்வர் யோசனை தாமதமாக தெரியல சார். பேசுறான்னு சொல்லிட்டாங்க On behalf of Rajasthan Schools International and on behalf of Kamal Hassan, let me first thank our beloved Chief Minister for intervening in the issue at the right time. There has been a comment that there has been a delay. No, everything has to be done at the appropriate time. I am very happy to see that our Honorable Chief Minister has done it at the right time, at the right moment. I must also inform everybody concerned here that we are prepared to move with the 24 or 23 Muslim movement organizations directly or through their coordinators, and with the help of Mr. Amir, I am very confident that a satisfactory solution will be arrived at. And as our Honorable Chief Minister had conveyed to us, this statement, the government of Tamil Nadu is smooth release of raise movement and setting and settle the troubling issue once and for all. This portion are in the last sentence, complete sentence. Last sentence. They were talking, we couldn't I will repeat it. There has been a comment that
பேசாதீங்களா பேசாதீங்க. There has been a comment that there has been some delay in the reaction of the government. I do not agree. I think Honorable Chief Minister has taken the right decision at the right time to ease up the situation. We are fully convinced with the logic behind our decision to impose a ban, and he has now advised us to discuss this with the 24 organizations and support the other businesses, which with the help of Mr. Amir, we are very confident that it will be done smoothly, which will enable the government of Tamil Nadu to facilitate the smooth release of the movie. So will you, release some portion objectionable part in the movie. So is that has it worked? Begun on that Once Mr. Kamal Hassan says it happens, it has already happened. So will you withdraw your case because the Chief Minister has said that Kamal Hassan first approached the court instead of the government? Now will you be willing to actually take back the case? With your information, there is no case of ours pending before the court. The case that is pending before the court is that by the government, and we can't draw government steps. Yes, I have a petition, sir. First. No, that is disposed of. The single judge has disposed of it. The government has gone on appeal, and that is struck down. Sir, there is no case pending upon So how is the mediation going? Mediation talks that will be taking place hopefully tomorrow or today. No. The other party is meeting at 4 o'clock. After that, you will be talking to. If they meet at 4 o'clock and if they conclude the meeting at 4:10, 4:11 we are willing to. You will be talking to. கமல் சார் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவசியம் இருந்தால் நான் ஃபோன்லேயே அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க முடியும். ஓரளவுக்கு நாங்கள் 2 பேரும் தெளிவாக சரி சார். ஒரே விஷயம், இன்றைய தினம் இந்த பிரச்சனை முடிவடைந்து விட்டால் நாளை தேர்தல்களில் படம் வெளியாகுமா? இன்றைய பிரச்சனை முடிவாகிவிட்டால் அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்கும். படம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா பண்ணுவோம், இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணுங்கன்னா பண்ணுவோம். அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. அப்பீலில் போயிருக்கிட்டு அவங்க இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பீலுக்கு போயிருக்கிறதுனால அவங்க 6ஆம் தேதி தான் வந்து படம் ஹியரிங் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அரசாங்கத்தோட நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கணும். முதல்ல டிஸ்பியூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜட்ஜு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தாரு. கேட்டது அதுதான், நீங்கள் அமைச்சபுல்லாக பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தாமதம் என்ற வார்த்தை வந்து இங்கிருந்து தான் ஏற்படுத்தாங்க. தாமதத்துக்கு நாங்கள் தான் காரணமே தவிர அவங்க யாரும் காரணம். அன்றைக்கே நம்ம பேசிட்டா சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அன்றைக்கி ஜட்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு நாள் நீங்கள் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை ஒரு 2 நாள் கழிச்சு இப்போ நாங்கள் லேட்டாக எடுத்துருக்கோம். அதனால் சுமூகமாக முடிஞ்சிடும். உங்களுக்கு இரவும் ஏதாவது செய்தி இருந்ததுன்னா சொல்கிறேன், நாளைக்கு முடிக்கிறோமா நாளை கழிச்சு முடிக்கிறோமான்னு. ரொம்ப பந்தராக கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்சர் இல்லை. முடிக்கிறதுக்காக முயற்சி எங்ககிட்ட ஆஃபர் பண்ணுறது எங்ககிட்ட கேஸ் இல்லை. கேஸ் வந்து சர்க்கார் கேஸ் தான். already ready. No, I'm saying how soon will it be ready? Again, you have to take the government, sir? Will the government show to the government?